நீங்கள் ஒரு கம்பெனியில் இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறீங்கன்னா கண்டிப்பாக வந்து இன்டர்வியூவர் இந்த கொஷின் உங்களை பற்றி கேட்பாங்க, இல்லை ஹெச்ஆரும் இந்த கொஷினை உங்கள்கிட்ட கன்ஃபார்மாக கேட்பாங்க. வாட் இஸ் யுவர் சேலரி எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு கொஷின் கேட்பாங்க. இந்த கொஷினுக்கு எப்படி வந்து நம்ம ஒரு ஆன்சர் சொல்கிறது? நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கொடுக்குற ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மை சேலரி எக்ஸ்பெக்டேஷன் இஸ் 8 lakh per annum அப்படின்னு சொல்லிவிடுவோம். டேரெக்டாக ஒரு ஆன்சரை சொல்லிவிடுவோம். அதுக்கு பதிலாக எப்படி வந்து யோசித்து நிதானமாக ஒரு சூப்பரான ஆன்சர் சொல்கிறதுன்னு சொல்லி தான் நான் சொல்ல போகிறேன். இந்த ஆன்சரை டைரெக்டாக கொடுத்துடாதீங்க. அதுக்கு பதிலாக நான் கீழே கொடுத்துருக்க இந்த ஆன்சர் கொடுங்க. ஐ எம் லுக்கிங் டு ரிசீவ் பிட்வீன் 7 lakh to 10 lakh per annum due to my skill set and experience level. I feel that this is a comfortable and appropriate range for my work அப்படின்னு சொல்லி ஒரு ஆன்சர் சொல்லுங்கள். அதாவது இந்த ஆன்சர் நீங்கள் சொல்ல மச்சா உங்களோட சேலரி எக்ஸ்பெக்டேஷன் ரேஞ்சை மென்ஷன் பண்ணிடுறீங்க. 7 lakhலேருந்து 10 lakh வரைக்கும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி. அடுத்து பார்த்திங்கன்னா என்னோடய ஸ்கில் செட்டுக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் லெவலுக்கும் இந்த ஒரு ரேஞ்சு கொடுத்திங்கன்னா எனக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும்னு தோணுது அப்படின்னு சொல்லி இன் டீட்டெயில்டாக இன்டர்வியூட்ட உங்கள் ஆன்சர் கொடுத்துருங்க. இது மாதிரி ஒரு ஆன்சர் கொடுத்திங்கன்னா இன்டர்வியூவர் கன்வின்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ அண்ட் இஸ் பை ஃப்ரம் மணிகண்டன். பை பாய்.